லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். நம்ம வீட்லேயே வந்து ஸ்டடி ஸ்பேஸ், நமக்கான ஸ்டடி ஸ்பேஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டடி டேபிள் இருந்தால் தான் நம்ம வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டடி டேபிள் இருந்தது, நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி வெளிச்சத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கான ஸ்டடி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் வந்து படிச்சுக்கலாம். ஸ்டடி டேபிள் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. உங்ககிட்ட ஸ்டடி டேபிள் இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அது அப்போ கரெக்டாக கிடைச்சிரும். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஸ்டடி ஸ்பேஸ் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்பேஸில் அந்த ஸ்டடி ஸ்பேஸை வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வெளிச்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன் அண்ட் ஏசினா ஏசி, அந்த காற்று வந்து உங்களுக்கு நல்லா வர மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியான ஏரியா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணாவது, லெஸ் டிஸ்ட்ராக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. டிவி, அதுக்கப்புறம் விளையாடுற இது, அதுக்கப்புறம் ஜன்னல் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வச்சுக்காம டிஸ்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கிற ஏரியாவில் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி டேபிள் இல்லைனா நீங்கள் பெட்டில் கூட உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். பட் அது வந்து நமக்கு ரொம்ப அந்த ஸ்லீப்பி வைப்ரேஷன் தான் கொடுக்கும். நமக்கு இன்னும் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பெட் இல்லாமல் மற்ற ஏரியாவில் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கீழே உட்காந்து கூட நீங்கள் படிக்கலாம். ஏன்னா ஸ்டடி டேபிள் காட்டிலும் நமக்கு கீழே உட்காரது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு பேக் பெயின் இருக்காது நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும். ஸோ அதே மாதிரி சாஞ்சிக்கிற மாதிரி செவரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை பெருக்கிடலாம். வந்து பாய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வயிறு வலிக்கிறது, அப்புறம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, எப்பவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, தலை வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதுலேருந்து நமக்கு க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாயில் வந்து உட்காரது படுக்கிறதுனால நம்மளோட பாடி வந்து கூல் டவுன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு போனஸ் டிப். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கார்பெட் அண்ட் பிளாங்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி ரிலேட்டட் திங்ஸ் அதெல்லாமும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து உட்காரும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு மாதிரி இந்த பாயில் இருக்கிற அந்த குச்சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, குத்திட்டுருக்கும். ஸோ அதனால இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பிளாங்கெட் வந்து போட்டுக்க போகிறேன், பெட்ஷீட். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டடி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்கிறதும் ரொம்பவே அவசியம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைக்காணி அதெல்லாம் வந்து போடக்கூடாது. வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட நெக் ரெஸ்ட் பில்லோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி பில்லோஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு எதுவுமே நமக்கு வந்து தேவை கிடையாது. இப்போது நம்மளோட ஸ்டடிக்கு ரிலேட்டடான திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் மொபைல் அட்டென்ட் பண்ணுறீங்களோ இல்லை லேப்டாப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து அது வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை, படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம்.
உட்காந்து கீழே உட்காந்து நீங்கள் கீழே புக்ஸ் வச்சு படிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நமக்கு குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் நீங்கள் அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அது எதுவுமே கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து வீட்டில் இருக்கிற ஒரு DIY வச்சு நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று காட்ட போகிறேன். லேப்டாப் ஸ்டாண்ட் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப பழைய ஒரு குட்டி ஸ்டூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் வந்து இப்போ நான் வந்து லேப்டாப் டேபிள் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது பழைய குட்டி ஸ்டூல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த சைடு வந்து சாஞ்சிட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்லி உங்கள் விருப்பம் தான். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லேப்டாப் வந்து வச்சிடலாம். லேப்டாப் வச்சாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அதர் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் இல்லைங்களா? ஸ்டேஷ்னரி, புக்ஸ், நோட் புக்ஸ் அதெல்லாம். சப்போஸ் நீங்கள் வந்து லேப்டாப் வந்து வைக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து சும்மா குட்டி குட்டி DIY ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் நோட்ஸ் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த நைக்காவோட பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டெலிவர் ஆகிட்ட ஒரு காலி டப்பா தான். இதில் வந்து நம்ம நோட் புக்ஸ் அதெல்லாம் இப்படி வந்து நீட்டமாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டிப் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வச்சாச்சு. இனிமேல் நமக்கு நிறையவே ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நோட் புக்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட டெய்லி தேவைப்படுற ஸ்டேஷ்னரி, ரொம்ப முக்கியமான ஃபேவரட்டான பென்ஸ், பென்சில் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடையிலலாம் வைக்கிற பென் ஸ்டாண்ட். இதில் வந்து நீங்கள் உங்களோட டெய்லி தேவையானதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா DIY-ஆக பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வந்து இருக்கும் ஈவனாக. இது வந்து நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸோட கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்டர்டியாக தான் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி மக்ஸ், கப்ஸ் இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் ஹேண்டெல்லாம் உடஞ்சிருந்ததுன்னா அது வேஸ்ட்டு தான். பட் அதை நம்ம தூக்கி போட வேணாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொருள்லாம் கிடையாது, எனக்கு வந்து நிறைய பொருள் வந்து ஒரேடியாக என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு தான் பிடிக்கும், எல்லாமே என்கிட்ட எப்போவுமே ரெடியாக அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற பர்சன் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு பேஸ்கெட் மட்டும் இருக்கும். உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எவ்ரிடே பேசிஸில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஆகட்டும், நோட் புக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா உட்காந்துட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வரலையே மறந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ஏஞ்சிங்க அப்படின்னா அது நீங்கள் ஏஞ்சி போகிற கேப்பில் அங்கே ஏதாவது பார்ப்பீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை வந்து எனி ரீசனாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டடி ஸ்பேஸில் உட்காரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ரொம்ப மறக்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் உட்காரும் போதும் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பாடி நல்லா இருந்தால் தான் அதுக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணும், படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் அதெல்லாம் வந்து ரெடியாக உங்களோட இடத்துல வச்சுக்கலாம். ஸோ தட் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏஞ்சி போய் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கப்லேயோ பவுலையோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் எது வேணுமோ நீங்கள் உங்களோட ஸ்நாக்கிங்க்கு வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகும், நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து லூஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம்.
லவ்லீஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே உட்காந்து படிக்கும்போது நமக்கு வந்து கால் வந்து நல்லா நீட்டி படிங்க. நம்ம நார்மலாக உட்கார மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் கழித்து நம்ம கால் வந்து மரத்து போயிடும் அண்ட் ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நல்லா நீட்டி உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே படிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே வந்து ஸ்டடி டேபிளாக அந்த மாதிரிலாம் உட்காந்துட்ருக்க மாட்டேன். கீழே தான் உட்காந்து வந்து சம்டைம்ஸ் வந்து நான் படிப்பேன். உண்மையிலுமே எனக்கு கீழே உட்காந்து படிக்கிறது தான் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேர்லலாம் உட்காந்து படிக்கிறத விட. இவ்வளோதான் கைஸ், நம்மளோட சிம்பிளான ஸ்டடி ஸ்பேஸ் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட ஸ்டடி டேபிள் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டடி ஸ்பேஸ் நம்மளே க்ரியேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸ்டடி ஸ்பேஸ் இருந்தால் தான், ஸ்டடி டேபிள் இருந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டடி டேபிள் வாங்கணுன்னு ரொம்பவே ஆசை. பார்த்துட்டுருக்க நீங்களும் கண்டிப்பாக அந்த ஒரு ஆசையில் தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டடி டேபிள் நீங்கள் சீக்கிரமே வாங்கிடுவீங்க. நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சம்வே அதர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துருக்கு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.